ஏய், என்ன பண்ற? பார்த்தா தெரியல. ஆப்பிள் தோல் செதுக்கி சாப்பிட போறேன். ஆப்பிள் a day keeps a doctor away. தெரியாதா? டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர்டே போ தேவையில்ல. ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுதான், ஆனா இப்படி சாப்பிட்டீங்கன்னா பாதி சத்து கூட கிடைக்காது. என்ன சொல்றேன்? நான் தான் இந்த ஒரு ஆப்பிள் ஃபுல்லா அப்படியே சாப்பிட போறேனே, அப்ப எல்லா சத்தும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ல? ஆமா, ஆப்பிள் பழத்தை விட தோல்ல தான் அதிகமான சத்து இருக்கு. குறிப்பா குவர்சிட்டின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது எதுக்குன்னா பிளட் சுகரை லோ பண்ணும், கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும். அதனாலதான் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப குவர்சிட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் பழத்துல இல்லையா, தோல்ல மட்டும்தான் இருக்கான்? பழத்துல குவர்சிட்டின் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. நிறைய குவர்சிட்டின் ஆப்பிள் தோல்ல தான் இருக்கு. நீ என்ன சொல்ற? அப்ப இந்த ஆப்பிள்ல ஒரு சத்தும் இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. பழத்துல சத்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. பழத்திலையும் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாமே பழத்துல விட தோல்ல தான் அதிகமா இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு ஏன் தோல் இல்லாம கொடுக்கணும்னு சொல்றாங்க? ஏன்னா தோல் ரொம்ப டைஜஷன் ஆக லேட் ஆகும், குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை வரும். அதனாலதான் ரொம்ப சாஃப்டான உணவான ஆப்பிள் பழம் மட்டும் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நல்லா ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணணும், தேவையான இடத்துல மட்டும் பீல் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்பா, இப்பயாவது உனக்கு புரியுதே, தோலோட சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்ற.